ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மே மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஜூலை ஆர் ஆகஸ்ட் இந்த மந்தில் இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற 6 மந்த் ஸ்ட்ராட்டஜி. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஜனவரி 1 தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ டிசம்பர் 17 to 13 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு 14 days வந்து உங்களுடைய அந்த டைரக்ஷன், அதாவது எந்த பாத் வந்து சூஸ் பண்ணி போக போகிறீங்கன்றதுக்காக இந்த 14 days கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப வேல்யூபலாக இருக்கும். இதே நீங்கள் ஓல்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா, மேபி நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் கிளியர் ஆகலைன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் ஆகலைன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் வந்து ராங்காக இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணுங்கள். இங்கே நான் கொடுத்துருக்குற 6 பாயிண்டில் எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க, அதாவது இந்த 7 month நீங்கள் ஒரு பாத்து சூஸ் பண்ணணும். அந்த பாத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரி போக போகிறீங்க என்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதுக்கு தான் வந்து எங்களுடைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுடைய நாலேஜ், உங்களுக்கான டைம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, புக் சோர்ஸ். சமச்சீர் புக்லேயே பார்த்தீங்கன்னா 70 to 80% சிலபஸ் வந்து கவர் ஆகுது. ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில் போய் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து எது தான் வேணும், இதெல்லாம் நீங்கள் இந்த 14 days வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பிளான் எதுவுமே போடாமல் படிக்க ஆரம்பித்து ஏதோ ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுறீங்க. கொஞ்ச நாள் கழித்து தெரிய வருது, ஒரு 2 months கழித்து இந்த புக்கை ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த புக் தான் ஃபாலோ பண்ணணும்னு. அப்போ நீங்கள் 2 months போட்ட எஃபர்ட் எல்லாமே வந்து ஒரு ராங் டைரக்ஷனில் போயிருக்கோம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்டே எல்லாமே வந்து டிசைட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு நான் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் எப்படி கவர் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டடி பிளானாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் புக் சோர்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன புக் சோர்ஸ் தேவைப்படும் என்றதை நான் என் சைடில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் சமச்சீர் புக்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 14 days வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குறைவாக தான் வந்து படிப்போம், அதுக்கப்புறம் போக போக தான் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபுல் டைம் படிக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் 2 பேராலையும் கிளியர் பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எப்படி அது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி படிங்க. ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் வீக்கெண்ட்ஸை இன்னும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட். இதெல்லாம் எப்படி படிக்க போகிறீங்க? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணணும். என்ன நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வெப்சைட் சோர்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 14 days கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணணும், எது வந்து உங்களுக்கு வந்து அது சூட் ஆகுது. அதாவது ஓரளவுக்கு அது கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து வந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், அதாவது எது வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு. ஸோ ஜிஎஸ், ஆப்டிடியூட் இதுக்கு தான் ஸ்கூல் புக் சோர்ஸ் வந்து நம்ம அதான் ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவாக புக் சோர்ஸ் தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா நீங்கள் ஒரு மெயின் டெஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து நிறையா, அதாவது உங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸில் எல்லோரும் காமனாக ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக அது வந்து குறைஞ்சிடுது. நீங்கள் ஜாயின் பண்ணுற டெஸ்ட் பேட்சில் உங்களால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அப்படி முடியல, ஏதோ ஒரு இடத்துல வந்து கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்கள் ஹோல் ப்ரிப்பரேஷனே ஸ்டாப் பண்ண தேவையில்ல. அதாவது உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஜனவரியில் வந்து பாலிட்டி போர்ஷன் டெஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பிப்ரவரியில் தான் பாலிட்டியை படிக்கலான்னு ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அப்போ கூட நீங்கள் அதை எடுத்தாந்து எப்படியும் ஒன்று முடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த பாயிண்ட் இங்கே சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து நடுவில் விட்டுட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, நம்மளால் இதை பண்ண முடியலையே அப்படின்னு. அதனால் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை எடுத்து பார்த்துக்கலாம். ஒன்று உங்களுடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லை அவங்களுடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கைடன்ஸ். ஸோ இப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க கைடன்ஸ், இன்னும் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா சிலபஸை முடிக்கவும் ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டை டிபெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சீனியர் கேண்டிடேட்ஸ் யாராவது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க, அவங்க வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணலனாலும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஐடியா வாங்கிக்கலாம். அண்டு யூடியூப் சேனல். ஸோ எல்லா யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு 1 or 2 சேனல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் சீனியர் கேண்டிடேட்ஸ், யூடியூப் சேனல், இது எல்லாமே நீங்கள் தான் ஒன்று தேடி தேடி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 75% வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் எந்த ஒரு பேட் இம்பேக்ட்ஸும் இருக்காது. அப்படியே ஏதாவது சின்ன சின்ன விஷயம் மாற்றிக்கிறனா மாற்றிக்கலாம், ஆனால் ரொம்ப பெருசாக மாற்றுற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் ஜனவரி மந்த் ஃபுல்லாக ஏதோ ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிடுறீங்க, பிப்ரவரியில் வந்து அந்த சோர்ஸ் வந்து அது தேவையே இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஜனவரியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு ஒன் மோர் பாயிண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்னன்னு கரெக்டாக பாயிண்ட் நோட் பண்ணி அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணலாமா அதை வந்து சரி பண்ண பாருங்கள். ஏன்னா ஒரே மிஸ்டேக்கை தொடர்ந்து பண்ணுறதுனால மறுபடியும் அந்த ஃபெயிலியர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்ட் பண்ண பாருங்கள். ஜனவரி 2021 to ஜூன் 2021 இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி முடிக்கலாம். ஸோ இதில் டைம் அலோகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ டைம் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதில் 70% டைம் வந்து ஜிஎஸ்க்கு கொடுங்க. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா அதில் தான் வரப்போகுது. அண்ட் 10% டைம் வந்து ஆப்டிடியூட் கொடுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு 10% பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் 10% வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணவும் படித்ததை ரிவைஸ் பண்ணவும் கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான், புக் சோர்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எப்படி படிக்க போகிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்து ஸோ என்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணபடி பார்த்திங்கன்னா யூனிட் 8 and 9 இதில் தான் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட 70 to 80 மார்க்ஸ் வந்து இதில் தான் வரப்போகுது. அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் ஒரு 15 to 17 லெசன்ஸ் தான் வந்து கவர் ஆகுது. அதுவும் இல்லாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் கான்செப்டாக தான் ரிப்பீட் ஆகுது. அதனால் டெய்லி ஒரு லெசன் இல்லை 2 நாளைக்கு ஒரு லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட யூனிட் 8 and 9 வந்து ஜனவரி மந்த்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிசம்பர் மந்த்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது Jan 2021. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா ஒரு 1 year நீங்கள் படிச்சிங்கன்னா அதுதான் சேஃப் ஜோன். அதனால் ஜூலை 2020 நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இப்போ ஜனவரி 2021 அதுக்குரிய நியூஸ் பேப்பர் ஒரு சைட் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜூலை, ஆகஸ்ட் அந்த 2020 இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ டெய்லி அப்டேஷனுக்கு நியூஸ் பேப்பர் பார்த்துருங்க. ஆனால் நமக்கு ஒரு 1 year படிக்கணுன்றதுனால முன்னாடி உள்ள ஒரு 2 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் 1 மந்த்தாக முடிச்சுட்டு வந்துடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜனவரி படிக்க போகும்போது குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். ஸோ அது ஒரு 3 to 4 கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் பிப்ரவரி வரும்போது இன்னும் ஒரு 2 to 3 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும்.
ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து 2021 நடக்க போகுது. ஸோ 3 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் எந்த டாபிக் படித்தாலும் அது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சில் என்னென்ன கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காங்க அதையும் வந்து அந்தந்த டைம்லேயே படிச்சிருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூனிட் 8 யூனிட் 9க்கு நாங்கள் டாபிக் வைஸ் எல்லா கிளாஸஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்டு கொஸ்டின் அனலைசஸ் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் அனலைசஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 அண்ட் 9க்கான மெட்டீரியல் சோர்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன தான் படிக்கணும். ஸோ நீங்கள் அதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட் ஒன் பாலிட்டி அண்டு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ பாலிட்டியில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் அதிகம்தான். ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேயும் சிலபஸில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து 1 மந்த்லேயே இந்த 2 சப்ஜெக்டையும் ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ உங்களால் 1 மந்த் கவர் பண்ண முடியலனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸ் ஆனால் கூட பரவாயில்ல. இது எல்லாமே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் தான். உங்களுக்கு ரியலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அது எப்படி டிஃபர் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. பட் ரொம்ப தாண்டாமலும் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்காவது இந்த லெவல்குள்ளே வந்துடணும். ஸோ ஆப்டிடியூட் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் டு அக்டோபர் 2020 ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஜியாகிரஃபி. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூடியூப் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நிறைய படித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எது எதான் முக்கியன்றதை நல்லா படித்தா போதும். அண்ட் ஜியாகிரஃபியும் வந்து ஒரு 10 to 15 லெசன்ஸ் படித்தாலே கவர் ஆகிடும். அதனால் இது ரெண்டுமே வந்து மார்க்ஸில் வந்து முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் டு டிசம்பர் 2020. அண்டு ஏப்ரல் மே மந்த் இதில் தான் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், சயின்ஸில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் முடிச்சிடலாம். அண்ட் ஆப்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம். இங்கே வந்து 2021 கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்க வந்துடுங்க. ஆனால் நீங்கள் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கிறத அதை வந்து தவறவே விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தில் பார்த்திங்கன்னா ரிமைனிங் போர்ஷன்ஸ். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ரிவிஷன் கொடுங்க. ஸோ இந்த கரெக்டாக இந்த 6 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கட் ஆஃபோட கிளியர் பண்ணலாம். இதே வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த் ஓரளவுக்கு நார்மலாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 மந்த் ஆக்டிவாக பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்தில் பண்ணாத எல்லாமே வந்து ரஷ்அப் பண்ணி பின்னாடி பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இந்த 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சு. ஸோ அப்படி தான் வந்து நிற்கும். ஆனால் நம்ம எக்ஸாம் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவோம் அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும்னா கரெக்டாக இந்த 6 மந்த்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. So all the best. Thank you.